விஷயம் பேசாதீங்க. என்ன விஷயம்? சரி, பிரச்சனைனா இவரே FJ போகாம இருந்தப்போ கனி போகாம கேட்டெல்லாம் இங்க யாரும் கேட்கல. கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். நான் எல்லாருக்குமே சொல்றேன். தயவு செய்து நீங்க பேசுறதா கூட என் மடிப்பு. நான் அதனாலதான் பேச தனியா நான் மட்டும் உட்காந்துருந்தேன். Give me some space. யாரும் பேச நான் போகணும். இப்போ நீ அடுத்த டிக்கெட் வரும். ஒன்னா வரும் இப்போ. மாத்திரை சாப்பிடு ஃபர்ஸ்ட். மாத்திரை சாப்பிடுறியா? பேசியது. நான் லேட்டா கூட போவேன். அதனால ஏதாவது கான்சிக்வன்ஸ் அதை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க பிக் பாஸ் வந்து கேட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே அவங்க பார்த்துக்கிட்டோம். சரி நம்ம அடுத்த ஹாஃப் அன் அடுத்து என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு நான் தான் சொல்லுவேன். ஒரு ஆளே கிடையாது. தேவையெல்லாம் குட்டி எதுனா பிடிச்சி அட்டி வீடு விட்டுரும். சத்தியமா அவளை நான் வானா சைலண்டா விட்டுருக்கேன். நீங்க பேசக்கூடாது. அவளுக்கு என்ன அவ யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை. சாபம் கிடையாது தான். எவ்வளவுக்கும் முதுகல்களை வந்து பேச நேரில் இந்த யாரும் நான் ஒரு சாந்த சுரூபத்தின் உச்சத்துல இருக்கேன். இவன் அவனால முடிஞ்ச ஒரு உச்சத்துல இருக்கான். எங்களுக்கு இவனுக்கிட்டே டக்கிலே உள்ள இருக்க மிருகத்தை தட்டி எழுப்புறாங்களா? நள்ளிரவு 2:30. சரிங்களா? சாண்ட்ரா, திவ்யா, சாண்ட்ரா, திவ்யா. நீங்க தூக்கம் தான் கீ வச்சுட்டு போங்க. நான் போயிட்டேன். அது அப்படிலாம் பண்ண முடியாது. உங்களை உள்ள விக்ரம் கவனத்திற்கு சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து லாக் செய்யவும். இது எங்களோட வேலை. பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த வேலை. ஓகே, அதை நாங்க செய்யணும். ப்ளீஸ் வாங்க. வரேன். இப்ப வர முடியாது. ஓகே. என்ன திமுறா பேசிட்டு போறாரு அக்கா? ட்ரிகர் பண்றாங்க. அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நள்ளிரவு 2:50. கூப்பிட்டு போறீங்களா? என்ன பண்ணணும்? செயலுக்கு போகணும். போறீங்களா? திவ்யா, திவ்யா போக மாட்டேன். நீங்க யாரும் சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போக மாட்டோம்னால இங்க யாரும் சொல்லவே இல்லை. உள்ள அனுப்பி லாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா உள்ள நீங்க அனுப்பி லாக் பண்ணிட்டு போனா போதும். இங்க யாரும் ஓட போறது இல்ல. உட்கார்ந்து இருக்கேன்னா அது என்ன காரணம்னு கேட்கணும். ஆமா யோசிச்சுங்க காரணத்தை கொஞ்ச நேரம் அதிகாலை 3:10. போட்டு அந்த பாயெல்லாம் வச்சு போட்டு பாருங்க. இல்ல சவுண்ட் எல்லாம் போயிடும். இப்போ ராஜகுமார் எல்லாம் உள்ள விடும். உன் பாட்டில் இருக்கடி, இன்னும் கையில இருக்கடி. திவ்யா கிட்ட இருக்கு. சிறைவாசம் எல்லாம் பழகலாம். அடுத்த வாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இப்போ